அபிஷேகம் ஏன் பண்ணுறோம்? அபிஷேகம் அனைவருக்குமானதான். ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு பூஜை இருக்குது, ஒரு ஒரு சிவன் வச்சுருக்காங்க, இல்லை அம்பாள் வச்சுருக்காங்க. அப்பா வந்து ஒரு குடும்ப தலைவர் வந்து அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறார். இப்போ அவர் இல்லை, ஊருக்கு போயிருக்கார். அப்போ ஒய்ஃப் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த பதிவில் நான் இந்த அபிஷேகம்ங்கிறதோட தாத்பரியமும் அது எல்லாருக்கும் எப்படி ஒரு பலன் உள்ளதாக இருக்கிறதுங்கிறதையும் நான் காட்டுறேன். அதாவது அபிஷேகம் அப்படிங்கிறது கர்மவினை துளைவதற்கான ஒரு பெரும் பாக்கியமான ஒரு விஷயம். அபிஷேகத்தில் தான் பாக்கியம் அதிகரிக்கும். அபிஷேகத்தில் தான் வந்து கர்ம வினைகள் குறையும். ஏன்னா இறைவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த பியூரிட்டி நமக்கு வருது. ஓகே, அப்போ எல்லாருக்குமானதாக எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவர் வந்து அபிஷேகம் பண்ணுவதன் மூலமாக, இப்போ ஒரு குடும்ப தலைவர்னால் கண்டிப்பாக ஒரு வேலை செய்கிற இதை தான் நம்ம குடும்ப தலைவர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு அடல்ட்ஹுட்டில் வேலைக்கு போகிறாங்க. அந்த அடல்ட்ஹுட் ஃபுல்லாகவே லைக் ஒரு 30 to 45, 50 வச்சுக்கலாம். அந்த ஒரு 20 years, ப்ரைம் 20 years ஆஃப் எனி ஒன். ப்ரைம் 20 yearsனு பார்த்தாலே 30 to 50 தான். அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் மேஜராக 30 to 50 தான் ப்ரைம் 20 years. அந்த ப்ரைம் 20 yearsல அபிஷேகம் பண்ணுவதால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராஸ்பெரிட்டியை வந்து நம்மளால் கேரண்டி பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்ம வினைகளை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பக்கத்தில் போவோம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அபிஷேகம் விடாதைக்கு பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரெஜுவினேட் ஆகும். ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிது, ஒரு ரெஜுவினேஷன், ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது அந்த அபிஷேகம். ஏன்னா இந்த ப்ரைம் 20 yearsல நம்மளோட ஓட்டம் ஜாஸ்தி. இந்த ப்ரைம் 20 yearsல இவ்வளோ ஓட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ஓட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம கூட எத்தனையோ பேர் நம்ம மேலே திருஷ்டி வச்சுருக்கலாம், எத்தனையோ பேர் நமக்காக வந்து நல்லதுன்னு நின்றுக்கலாம், கெட்டது நினைக்கலாம், தெரியாது. இது மாதிரியான அத்தனை அழுக்குகளையும் நமக்கு வாழ்க்கையில் நம்ம மேலே விழக்கூடிய தூசிகளை எப்படி நம்ம இது சரி பண்ணுறோமோ அது மாதிரி ஆத்மார்த்தமாக விழக்கூடிய கர்ம வினைகளை வந்து இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பக்கத்தில் போக முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பக்கத்தில் போகிறதுக்கு பிளாக்கேஜாக இருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினைகளும் நம்ம குலதெய்வத்துக்கு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் இஷ்ட தெய்வத்துக்கு தினம் அபிஷேகம் பண்ணுவதாலையும் இது இன்னும் ஃபாஸ்ட் ஆகுது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இன்னும் வைடு ஓப்பன் ஆகுது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது அடல்ட்ஹுட்டுக்கு. ஓகே, அப்போ 50 வயசுக்கு மேலே அபிஷேகம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் 50 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். அப்போ நமக்கு தேவை என்னது? ஒரு செரினிட்டி வேணும், ஒரு காம்னஸ் வேணும். அப்போது ஒரு பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அபிஷேகம் வேலை செய்யும். அப்போ நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கு உட்காந்து நம்ம தினம் காலையில் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூரிட்டியை நோக்கி போகுது. எப்படி ஒரு வயது காலத்தில் நம்ம ஓடும்போது அபிஷேகங்கிறது வந்து ஒரு ரெஜுவினேஷன் ஹீலிங்க்கு ஒர்க் ஆச்சோ அதே அபிஷேகம் 50 வயதிற்கு மேலே பியூரிட்டிக்கு ஒர்க் ஆகுது. பியூரிட்டி இன் தாட்ஸ். ஏன்னா ஃபிசிக்காலிட்டி டவுன் ஆகிட்டே வருது. அப்போ என்ன ஆகும்? மென்டலி நிறையா விஷயங்கள் ஓடணும். ஃபிசிக்காலிட்டியோட மென்டாலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கலாம் ஸ்டில். அப்போ நம்ம ஃபிசிக்காலிட்டியோட மென்டாலிட்டியை மேட்ச் பண்ணுற அந்த மெச்சூரிட்டியை வந்து 50 வயதிற்கு மேலே அபிஷேகம் கண்டினியூஸாக செய்வது மூலமாக அந்த ஒரு நிதானத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும் உள்ளேருந்து. ஸோ அப்போ சின்ன பசங்களுக்கு அபிஷேகம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் அவங்கள ஒரு முக்கியமான நாட்களில், பௌர்ணமி அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நீங்களாம் செய்கிறீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சண்டேஸில் அவங்களையும் ஒரு நாள் செய்வீங்க. ஏன் அப்படின்னா வளரும் குழந்தைகளுக்கு நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் வேணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி விமோச்சனம் வருவாங்கன்னா ஒரு ஆக்ஷன் அவங்க செய்கிற அளவுக்கான பொறுமை. ஏன்னா சின்ன குழந்தைகளில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது பெரும்பாடு. அப்போது ஒரு சண்டே ஒரு நாளாவது அவங்க உட்காந்து அந்த ஒரு அபிஷேகத்தை அந்த ஆக்டிவிட்டி அவங்க செய்வதன் மூலமாக அவங்களுக்கு அந்த நிதானம் பழக்கப்படும். வேகத்தோட ஒரு விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழகப்படும். இந்த விவேகம்ன்றது பழகப்படும் போது அடுத்து அவங்க வாழ்க்கையில் அடுத்த அடல்ட்ஹுட் போகும்போது, அடுத்து வேலைக்குன்னு போகும்போது ஒரு 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 அவசரத்தன்மையில் இருக்க மாட்டாங்க, வாய் விட மாட்டாங்க, வார்த்தைகள் அளந்து வரும். நிதானம் அவங்களோட அடல்ட்ஹுட்டுக்கு ரொம்ப 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 ரொம்ப
ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அபிஷேகம் என்பது இறைவனுக்கு எதையோ தண்ணியை மொண்டு ஊட்டுறோம் அப்படின்னு அதை டவுன் கிரேடோ சிம்பிளிஃபையோ பண்ணாதீங்க. அபிஷேகத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு தாத்பரியம் இருக்குது. அனைத்து வயதுகள்லையும் அது நமக்கு உறுதுணையாக நின்று நம்மளோட வாழ்க்கையை மெருகேற்றி கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ளது. அதனால் உபாசனா மார்க்கத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு அதுக்கு நம்ம ப்ராப்பராக பூஜை பண்ணுவதால் நம்மளோட வாழ்க்கை முறை இன்னுமே ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டடாக ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கான எல்லா வழிவகைகளையும் நமக்கும் நம் சந்ததிக்கும் நம்ம உருவாக்கி தரோம் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம்.